கும்பகோணத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட டிஎஸ்பி கிரிக்கெட் விளையாடி அசத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் கிரிக்கெட் கிளப் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் திருவிடைமருதூர் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் கிரிக்கெட் விளையாடி அசத்தினார். இவர் ஆடிய ஆட்டத்தை கண்ட வீரர்களுக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். சென்னையில் மாடமுட்டி பெண்ணை தாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 9 கால்நடைகளை பிடித்து கோசாலையில் ஒப்படைக்க சென்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் கால்நடை ஒன்று சாலையில் வந்த பெண்ணை கொடூரமாக தாக்கி படுகாயமடைய செய்தது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரிந்த 9 கால்நடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் பறிமுதல் செய்து திருவண்ணாமலையில் உள்ள கோசாலையில் ஒப்படைக்க ஏற்றி சென்றனர். இந்த செய்தி அறிந்த மாட்டு உரிமையாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாடுகளை ஓட்டி பிடித்து சென்றனர். அப்போது மாட்டின் உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து பேசியபோது தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் நேரில் சந்தித்தார். இந்நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதாக நிர்வாகம் தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி கையொப்பம் வாங்கியதாக கூறப்படும் நிலையில் மாஞ்சோலை மக்கள் விருப்பத்துடன் வெளியேறுவதாகவும் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றது. இதனால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை மட்டுமே சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு வருவதாக கூறும் தொழிலாளர்கள் இதுவரை தமிழக அரசு சார்பில் கோரிக்கைகளை கேட்கக்கூட முன்வரவில்லை எனவும் கூறினர். மேலும் தமிழக அரசே மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை எடுத்து நடத்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை கேட்ட நெல்லை முபாரக் தேவையான உதவிகளை அரசிடம் பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உறுதுணையாக இருப்போம் என உறுதி கூறினார். பாஜக மத்தியில் 3வது முறை ஆட்சியை பிடித்திருந்தாலும் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் கைது தொடர்கிறது என பாரத மக்கள் கழக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஜீவரத்தினம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாரத மக்கள் கழகம் நிறுவன தலைவர் பிரபாகரன் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய இறப்புகள் குறித்து தமிழக அரசை குறை கூறக்கூடாது எனவும் அந்தந்த மாவட்ட அரசு அதிகாரிகள் காவல்துறை மற்றும் உளவுத்துறை சரியாக வேலை பார்க்க வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள மணிமுக்தா அணையின் குத்தகை காலம் முடிவடைந்ததால் மீன்பிடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அணைக்கரை கோட்டாலத்தில் மணிமுக்தா அணை உள்ளது. இதனை குத்தகைக்கு எடுத்தவர்கள் மீன்களை வளர்த்து பிடித்து வந்த நிலையில் குத்தகை காலம் முடிவடைந்ததால் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் அகரகோட்டாலம், வாணியந்தல், பெருவங்கூர், சிறுவங்கூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அணைக்குள் ஆர்வத்துடன் இறங்கி போட்டி போட்டுக்கொண்டு வலை மற்றும் கைகளால் ஆர்வத்துடன் மீன்களை பிடித்தனர். இதில் ஒவ்வொருவரும் 5 கிலோ முதல் 20 கிலோ வரையிலான கண்ணாடி, ரோகு, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். இந்த மீன்பிடி திருவிழாவில் சுமார் 5000 கிலோ மீன்கள் சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.